வணக்கம். இன்னைக்கு கோல்ட், சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சாயந்தரம் 7:30 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ இருக்கு. பெரிய சேஞ்சஸ் வரப்போகிறதில்ல. அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் இருக்க போகுது. ஸோ இதுலேயும் பெரிய மூவ்மெண்ட் இருக்க போகிறதில்ல. பட் நாளைக்கு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நான் ஃபார்ம் பேரோல் இருக்குது. ஸோ இன்னைக்கு வரக்கூடிய டேட்டா பாசிட்டிவாக வந்துச்சு அப்படின்னா டிஎக்ஸ்ஒய் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு மூவ் ஆகலை, மார்க்கெட் அப்படியே ஹோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு வரக்கூடிய டேட்டா பாசிட்டிவாக வந்துச்சு அப்படின்னா டிஎக்ஸ்ஒய் நல்லாவே மூவ் ஆக வாய்ப்பு இருக்கும். நாளைக்கு நான் ஃபார்ம் பேரோலுக்கான ஒரு வீடியோ மார்னிங்கே நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டிஎக்ஸ் உடைய சார்ட் பார்த்தலாம். ஸோ டிஎக்ஸ்ஐ பொறுத்த வரைக்கும் நேற்று பார்த்தீங்கன்னா ஃபெட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்ததுக்கப்புறம் ப்ரைஸ் ட்ராப் ஆகிட்டு ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஒரு 4 ஹவர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நேற்று கீழே வந்துட்டு திருப்பி இந்த கீழே இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் ஏரியாவில் ப்ரைஸ் இப்போ மேலே போயிட்டு இருக்கான். இந்த பர்டிகுலர் டிமாண்ட் ஏரியாவை ப்ரைஸ் தொட்டதுக்கு அப்புறம் ப்ரைஸ் என்ன ஆகிட்டு இருக்குங்க, இப்போ மேலே போயிட்டு இருக்குது. ஸோ இன்னைக்கு வரக்கூடிய நியூஸை போய் இங்கே ரீடெஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்தான் அப்படின்னா அரௌண்ட் திஸ் ஏரியா திருப்பி மார்க்கெட்டில் ஒரு பை எடுத்தால் மார்க்கெட் மேலே 105 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் வரும்போது கொஞ்சம் கீழே வந்துட்டு ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங்ல மார்க்கெட் மேலே ஏறிச்சு அப்படின்னா, சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னா டிஎக்ஸ்ஒய் இந்த இடத்துல இருந்து ஸ்ட்ராங் ஆகி மேலே போறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்கு. கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு. ஸோ பை சைட் ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஆயில், ஸோ ஆயில் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போ இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ்ட போகிறான். ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மூவ் இந்த இடத்துல மார்க்கெட்ல நடந்திருக்கு. ஸோ இங்கே போயிட்டு இப்போ ப்ரைஸ் கொஞ்சம் கீழே வந்துட்டு திருப்பி பிரேக் பண்ணி இந்த டாப்பருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ கீழே இறங்கும்போது பை ட்ரை பண்ணுங்க, செல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கரெக்ஷன் செல்லாக தான் இருக்கும். இல்லை உங்களுக்கு நல்ல ஒரு செல்லிங் சான்ஸ் இந்த இடத்துல கிடைக்குது, ஜஸ்ட் ஒரு 4 ஹவர் இந்த மாதிரி நல்ல செல்லிங் சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் போகலாம். ஆனால் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிங்க. கீழே இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் ஏரியா ஓகே 76.5ல இருந்து 76க்குள்ள சப்போர்ட் எடுத்தால் இந்த மார்க்கெட் திருப்பி ஒரு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி போட்டு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம இங்கே வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த ட்ரெண்ட் லைனை போய் மீட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கரெக்ஷன் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால ஃபோக்கஸ் பண்ணி கீழே வரும்போது பை எடுக்க ட்ரை பண்ணுங்க. இது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது குறியிட்டே வருது. இந்த ட்ரையாங்கிள் என்ன ஆயிட்டு இருக்கு இப்போ ஆல்மோஸ்ட் இப்படி இருக்கலாம். ஆல்மோஸ்ட் இங்க இருந்து பக்கமா இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட் 84 வரைக்கும் தான் போகும். ஸோ இறங்கும் போது பை எடுக்க ட்ரை பண்ணுங்க. சில்வர், ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே இங்க இருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இப்போ நிற்கிறான். ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் என்ன பண்ணலாம், தாராளமா ஒரு செல் சான்ஸ் பண்ணலாம். இப்போ மார்க்கெட் மேலே ஏறிட்டு இருக்கு. ப்ரைஸ் இன்னும் இங்க இருந்து திரும்பலாம் அல்லது இன்னும் கொஞ்சம் மேலே போனாலும் திரும்பலாம். கீழே இருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் லெவல் வரைக்கும் மார்க்கெட் கீழே 28 வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ எனி செல்லிங் சான்சஸ் சில்வர்ல கிடைச்சிச்சுன்னா தாராளமா நீங்க சில்வர் செல் பண்ண ட்ரை பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் வரும். ஓகே, இப்படி ஏறிட்டு இப்படி கீழே வரும். வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் மேலே ஏறி இந்த மல்டி சப்போர்ட்டை உடைக்கும் போது மார்க்கெட் நல்லாவே டிராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒருவேளை திருப்பி கீழே வரக்கூடிய இந்த மார்க்கெட் இந்த பர்டிகுலர் ஹையை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போக சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்குள்ள இருக்கிறனால இங்க செல் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் நேற்று பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ்ல எதிர்பார்த்திருந்தோம், இது போகலை, ஸ்டாப் அடிச்சிருச்சு. 25ல ஸ்டாப் அடிச்சுட்டு மார்க்கெட் மேலே போயிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னாலும் இப்பயும் மார்க்கெட்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இது நல்லாவே ஒரு செல்லுக்கான வாய்ப்பு கொடுக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நேற்று போட்டிருந்த சார்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை உடைச்சிட்டு மேலே இருக்கக்கூடிய இங்கே போய் மார்க்கெட் இப்போ கீழே ரிஜெக்ஷன் ஆயிட்டு இருக்கு. கீழே வந்த மார்க்கெட் இப்போ மேலே போகும் பொழுது கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற கண்டிஷன் பேஸ் பண்ணி சொல்றேன். ஸோ இப்போ இருக்கிற கண்டிஷன் நான் ஒரு 2 ஹவர் சார்ட் அந்த மாதிரி காட்டுறேன். இங்க இருந்து மார்க்கெட் மேலே போனா 2443ல இருந்து 2447 கிட்ட பிரைஸ் வந்தால் ஒரு செல் ட்ரை பண்ணுவோம். இங்க போய் இங்கேயே ஸ்டாப் லாஸ் வைக்க ட்ரை பண்ணுவோம். ஓகே,
மேலே இந்த டாப்பை ஸ்டாப் லாஸாக வைக்க ட்ரை பண்ண மாட்டோம். முடிந்த அளவு இங்கேயே மார்க்கெட் வந்து டேர்ன் ஆகிற மாதிரி இருந்தால் இங்கேயே ஸ்டாப் லாஸ் வைப்போம். இல்லை எனக்கு தெரியல இந்த இடத்துல டேர்ன் ஆகிறது என்னால் பிடிக்க முடியலன்னா நீங்கள் இந்த டாப் ஸ்டாப் லாஸ் தான் வைக்க முடியும். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட்டுக்கு மேலே ஸ்டாப் வர 14 பாயிண்ட் பக்கமாக கூட ஸ்டாப் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த ஜோன் கிட்ட 43 வந்துட்டாலே நமக்கு இந்த இடத்துல ஒரு செல்லுக்கான சான்சஸ் இருக்கு. இது டாப் அண்ட் டாப், இது ரெசிஸ்டன்ஸ். இதையும் மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணாம உடைத்தால் இந்த பர்டிகுலர் ஹையை உடைச்சு மார்க்கெட் மேல போக போயிடும். அது வந்து 520ல இருந்து 570 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மார்க்கெட் இப்ப மேல போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்தால் நமக்கு 2410 ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். நெக்ஸ்ட் 390 செகண்ட் டார்கெட்டா இருக்கும். அதுக்கப்புறம் 65 தேர்ட் டார்கெட்டாக இருக்கும். இந்த மார்க்கெட் மெதுவாக ஸ்லோவாகி இன்னைக்கு எந்த மூவ்மெண்ட்டும் கொடுக்காம மேலே போய் ஆக்டிவேட் ஆகி கீழே வந்துட்டு இங்கேயே நின்றுட்டு இருக்கான், கன்சால்டேட்ல இருக்கிறான்னா நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் வந்துச்சு அப்படின்னா நாளைக்கு நான் ஃபார்ம் பேரோல இப்படி உடைத்தால் மேலே போகும், இப்படி உடைத்தால் கீழே வரும். ஸோ கீழே வரதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. ஒருவேளை இன்னைக்கே மார்க்கெட் வந்து கீழே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு கீழே வந்து சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டா வேணா நாளைக்கு மார்க்கெட் மேல போக சான்சஸ் இருக்கும். ஸோ இன்னைக்கு நியூஸ்ல பெரிய மூவ்மெண்ட் டிஎக்ஸ்ஒயும் கோல்டு சில்வர் மூவ் ஆகல. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஸ்டக் ஆயிடுச்சு அப்படின்னா இங்க நமக்கு செல் நான் சொன்ன லெவல்ஸ்ல எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணக்கூடாது. கிடைத்தால் கீழே வரும்பொழுது சின்ன புக்கிங் பண்ணுங்க, அல்லது காஸ்ட் நகர்த்தி வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸை வாங்கின இடத்துல வச்சுட்டு இந்த டிராப் விழுகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். இங்க இருந்து விழுந்தால் இது ஒரு நல்ல டிராப்பாக நமக்கு அமையலாம். ஒருவேளை மார்க்கெட் வந்து இங்க வந்து கிரியேட் ஆகல, இங்க வந்து இப்படி திரும்ப முடியாம மேல போயிட்டு இங்க திரும்பினாலும் நாளைக்கும் நாங்க இந்த இடத்துல செல் தான் ட்ரை பண்ணுவோம். ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி தான் என்ட்ரி எடுக்க போறோம். ஸோ இப்ப இருக்கிறது லாஸ்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ், டாப் அண்ட் டாப் ரெசிஸ்டன்ஸ். இந்த ஏரியாக்குள்ள கண்டிப்பா திரும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஒருவேளை பிரைஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாம நான் சொன்ன லெவல் இங்க இருக்கு, மார்க்கெட் இன்னும் கீழே போயிடுச்சுன்னா இந்த லெவல் கீழே ஷிஃப்ட் ஆகும். இதை நாங்க நாளைக்கு வீடியோல இருந்தால் நான் ஃபார்ம் பேரோல் பத்தி சொல்லும் பொழுது இதுக்கான என்ட்ரி ப்ராசஸ் எங்க இருக்குங்கிறத நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை கேளுங்க. தேங்க்யூ.